ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோ வந்து சிஎஸ்கே vs டிசி நடந்த மேட்சை பற்றி தான். நேற்று வந்து நல்லா சிஎஸ்கே பண்ணி பர்ஃபார்மன்ஸில் வந்து நல்லா இருந்தது. அங்கங்கே பிரச்சனை இருந்தாலும் வி ஆர் ஏபிள் டு கிராப் த 2 points பிகாஸ் டிசி மேட் அ மிஸ்டேக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எதெல்லாம் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்றத தான் வந்து இந்த வீடியோ பற்றியான ஒரு கான்செப்டை. நான் ஏன் வந்து இந்த மிஸ்டேக்ஸை வந்து பேசுகிறேன், என்னடா 2 பாயிண்ட் எடுத்துட்டோம்ல அதை பற்றி பேசாமல் ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஸ்டில் நேற்று நடந்தது வந்து ஒரு டிசி மேட பிளெண்டர் மிஸ்டேக்னு சொல்லுவேன் 2-3 இடத்துல. ஸோ அதனால நமக்கு வந்த பாயிண்ட்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம மிஸ்டேக்ஸை பார்த்துக்கலாம். T20 கிரிக்கெட் வந்து 50 ball 100s வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 35-40 balls 100 வந்து ஓகே. பட் வென் யூ கோ ஃபார் 50 balls எனக்கு என்னமோ அது ஃப்யூச்சரில் வந்து செட் ஆகாதுன்னு தோணுது. அண்ட் ஒரு பேட்ஸ்மேன் வந்து சென்னை மாதிரி கிரவுண்ட்லலாம் லாங் இன்னிங்ஸ் ஆடினா வந்து ரொம்ப டயர்டாகிடுவாங்க. நேற்று அதுதான் நடந்தது. ஆயுஷ் மாத்ரேவுக்கும் சரி சஞ்சு சாம்சனுக்கும் சரி, தே ஆர் நாட் ஏபிள் டு ஹிட் த பால்ஸ் அதே எண்ட். அந்த பாலை வந்து 6க்கோ இல்லைனா வந்து 4க்கு கூட அடிக்க முடியாத சூழ்நிலை தான் நேற்று வந்தது. ஸோ அடுத்தடுத்த பேட்ஸ்மேன் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும், ஒரு பாக்கெட் டைனமைட் மாதிரி. இந்த சர்ஃப்ராஸ் கான் மாதிரி ஆக்சுவலாக வந்து முன்னாடி வந்து நமக்கு ராய்டு பண்ணியிருந்திருப்பாப்ல அந்த ப்ரோவில் வந்து இந்த ஒரு 15 balls 40, 20 balls 56 அந்த மாதிரி ஒரு above 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டே இருப்பாப்ல. ஒரு என்னென்னா பாலும் வேஸ்ட் பண்ண வேணாம், நமக்கு ஈஸி ஸ்கோர் வந்து ஷார்ட் டைமில் கிடைக்கும். இதை தான் வந்து சர்ஃப்ராஸ் கான் நமக்கு பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி ஸ்கோர்ஸ் வந்து வரணும். ஸோ இப்போ அந்த மாதிரி டைம்லாம் வந்து இப்போ அபவ் 200 ஸ்ட்ரைக் ரேட் நமக்கு ஆடுற மாதிரி இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பிளேசஸ் வந்து ஃபில் பண்ணுறது வந்து இப்போ நம்ம இப்போதைக்கு வந்து சர்ஃப்ராஸ் கானும் டெவால் பிரவியூஸ் தான். டெவால் பிரவியூஸ் இஸ் எட் டு கெட் இன் த கேம். நேற்று வந்து ஃபஸ்ட்டு கேமுங்கிறதுனால அவரை வந்து இறக்கி விடல, சிவம் டூவே இறக்கி விட்டாங்க. நேற்று நம்ம எங்கே லேக் ஆனோம், முக்கியமாக வந்து ஓப்பனிங் ஸ்லாட்லேயும் கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு. எண்டில் டுவர்ட்ஸ் த எண்ட் லாஸ்ட் 5 overs அதுலேயும் கொஞ்சம் லேக்கு தான். ஸோ நம்ம வந்து ஒரு 20-30 runs வந்து ஷார்ட்டேஜ்னு தான் சொல்லுவோம். பட் ஸ்டில் நேற்று நம்ம வின் பண்ணது ஒரே காரணம் ஓவர்டன் பவுல்டு என்னாமஸ்லின்னு வச்சுக்கோங்களேன். அவரோட பவுலிங் லென்த்தெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. இந்த மில்லரோட விக்கெட்டை ஜஸ்ட்டு பெயில்ஸை மட்டும் தூக்கிட்டு போவோம், அதெல்லாம் வந்து சரியான விக்கெட்டு. அதே மாதிரி அன்சுல் கம்போஸ் அவரும் வந்து சூப்பராக போட்டிருந்தாப்போ. நான் வந்து அன்சுல் கம்போஸ் மேலே அந்தளவுக்கு பிலீவ்டாக இல்லை, பட் ஹி டிட் இஸ் பெஸ்ட் எஸ்டர்டே. அதே மாதிரி ஃபீல்டிங், நூர் அகமத் வந்து 4 சேவ் பண்ணதாக இருக்கட்டும், ஒரு 6 வந்து கேட்ச் பிடிச்சி வெளியே தள்ளிட்டு அவர் 6 லைனில் விழுந்ததாக இருக்கட்டும், சர்ஃப்ராஸ் கானோட கேட்சாக இருக்கட்டும், பிரிவிஸோட 3 கேட்சாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் நமக்கு வந்து நேற்று மேட்சை சேவ் பண்ணி கொடுத்தது. பிகாஸ் 2-12 வந்து ஸ்கோர் கிடையாது, தேவோட டன் இட். டிசிக்கு வந்து அந்த கேப்பபிலிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் பெஸ்ட் பவுலிங் தான் நேற்று சொல்லணும். இந்த இதை வந்து கண்டினியூஸாக பண்ண முடியுமா? கஷ்டம். நமக்கு வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னா பேட்டிங் தான், ஃபுல் பேட்டிங் தான். பேட்டிங்லேயே நேற்று வந்து ஓப்பனிங்கில் சஞ்சு கிக் ஆனார், அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்திரை கிக் ஆனார். கொஞ்சம் பால் வேஸ்ட் பண்ணது ஒருத்தராஜ். ஹி வில் கம் பேக். நான் வந்து அதில் வந்து தப்பெல்லாம் ஒன்றும் சொல்லலை. பட் டுவோர்ட்ஸ் த எண்டு வந்து நமக்கு வந்து நிறையா ரன் வந்து ஷார்ட்டில் தான் இருந்தது. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கும் மேலே நேற்று பவுலிங் ரொட்டேஷன் வந்து சுமாராக தான் இருந்தது. முந்தின மேட்சுக்கு இது பரவாயில்லன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் வந்து ஸ்பின்னர்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து கோட்டாவை கம்ப்ளீட் பண்ணியாவது விடுங்க ப்ரோ. இந்த ஏன் வந்து 100க்கும் வந்து 4வது ஓவர் தரல, சரி 100க்கு தரல ஓகே. அகில் ஹுசேனுக்கு வந்து பவர் பிளேயில் கொடுத்ததோடு சரி அப்படியே ஷட் டவுன் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து கலீல் அகமதுக்கு 3வது ஓவர் கொடுத்ததுக்கு அகில் ஹுசேனுக்காக கூப்பிட்டு போயிடலாம் என்னை கேட்டால். நேற்று வந்து அதான் கலீல் அகமது வந்து அவருக்கு வந்து உண்டான டே நேற்று கிடையாது. ஸோ இது எல்லா மேட்சும் நடக்காது. ஸோ ஹீல் கம் பேக். ஸோ அவர்கிட்ட திருப்பி மறுபடியும் போய் அந்த ஒரு ஓவரை கொடுத்து அந்த ஓவரை அடிக்க விட்டு அவருக்கு இன்னும் வந்து அவருடைய கான்ஃபிடன்ட் லெவலில் லோ பண்ணுறதுக்கு பதிலாக இவ்வளோ கான் டு ஒன் ஸ்பின்னரில். இதில் என்ன பிரச்சனைனா பிரசாந்த் வீருக்கும் சான்ஸ் இல்லை, கார்த்திக் சர்மாவுக்கும் சான்ஸ் இல்லை. பிரசாந்த் வீருக்கு பவுலிங்கே தராமல் வந்து அவருக்கு வந்து டீம் விட்டு தூக்குனது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் ஸ்டில் வின்னிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ன்றதுனால இந்த மேட்ச்சுக்கு வந்து பிரசாந்த் வீரை வந்து உட்கார வச்சது ஓகே தான். பட் அவருக்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் தரணும்னு வந்து எனக்கு தோணுது. ஓவரால் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறையா பிளண்டர் மிஸ்டேக்ஸ் இருக்குது.
நேற்று வந்து டிசி வந்து கொஞ்சம் கேவலமாக தான் ஆடினாங்க. ஸோ அதனால் நம்ம ஜெயிச்சிட்டோம். அண்ட் ஓவர்டன்னும் அன்சுல் கம்போஸும் நல்லா போட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் சர்ஃப்ராஸ் கானோட ஃபீல்டிங், நூர் அகமதோட ஃபீல்டிங், டெவால் பிரீஸ் ஃபீல்டிங் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ ருத்ராஜ் வந்து இந்த 2-3 விஷயத்தில் பவுலிங் ரொட்டேஷனு, யூட்டிலைசேஷன் ஆஃப் ஸ்பின்னு, அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டிங் பொசிஷனு, சிவம் டூபே பாயிண்டில் வைக்கிறதும், அதே மாதிரி ஸ்லிப்பில் வந்து கலீல் அகமது வைக்கிறதுலாம் வந்து க்ரைம்னா கொஞ்சம் தயவு செய்து மாற்று. அதே மாதிரி நீ போய் 6 லைனில் போய் நிற்கணும்னு அவசியமே கிடையாது. 30 yardsக்குள்ளே நின்று கொஞ்சம் பவுலர்ஸ்ட்டை பேசப்பார். ஒரு பால் வந்து போச்சுன்னா, நேற்று வந்து நூர் அகமதுகிட்ட கூட ஒரு பால் வந்து அசுதோஷ் நினைக்கிறேன் ஆக்சுவலாக, அந்த பேட்ஸ்மேன் 6 அடிக்கும் போது சஞ்சு போய் பேசுவாப்பில், கொஞ்சம் ஒய்டாக போடு, ஒயிட் லென்த்தில் போட்டோன்னா கொஞ்சம் அவனுக்கு பால் சிக்காது, கேட்சில் போய் நிற்கணும். அடுத்த பால் வந்து கேட்ச் ஆகிடுச்சு. சரி, அது எல்லா பாலும் நடக்க போகிறதில்ல, பட் ஸ்டில் சம்மொன் இஸ் அந்த பவுலருக்கு வந்து கொஞ்சம் பிலீவ் இருக்கும்ல, ஒரு இன்புட் கிடைக்கும்ல, அந்த மாதிரி பொசிஷனில் இருந்து அந்த ஏதோ ஒரு 30 yardsக்குள்ள பொசிஷனில் நின்றுக்கிட்டு ஒரு பவுலர்ஸ்ட்டை பேசினா போதும். அந்த தான் எங்கேயோ மிஸ் பண்ணுறாரோன்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் கோயிங் ஃபார்வர்ட் எனக்கு ருத்ராஜ் வந்து கேப்டனாகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஹி ஹேஸ் டு கேப்டன், ஆக்சுவலாக ஹி ஹேஸ் த கேப்பபிலிட்டிஸ். பட் அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவருக்கு அந்த வெளியில் வர மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன லேகிங்ஸை வந்து அவர் ஃபில் இன் பண்ணனா வி வுட் ஹவ் பீன் அ வைட்டல் டீம்னு நான் நம்புகிறேன். பவுலிங்லேயும் கொஞ்சம் ஓட்டன்லாம் இந்த மாதிரி ஹார்ட் லைன்ஸ் அடித்தாருன்னா கண்டிப்பாக நான் வி வுட் ஹவ் பீன் வைட்டல். கலீலுக்கும் கொஞ்சம் ஃபார்மில் வந்துடும். இது வந்து ஒரு லாங் சீசன், இன்ஜுரி யாருக்கு வரும் என்ன ஏதுன்னு தெரியாது. இப்போவுமே எனக்கு வந்து பயமாக தான் இருக்குது இன்ஜுரிஸை பற்றி யோசிக்கும் போது, யார் எப்போ இன்ஜுரியில் போவாங்கன்னு. பட் வி ஹாவ் டு பிலீவ் இட், அவ்வளோதான். இந்த பாயிண்ட் வந்து இந்த தோனி பக்தர்கள், நானும் தோனி பக்தன் தான், பட் ஸ்டில் வந்து தோனி வந்து தான் சிஎஸ்கே டீமை காப்பாற்றணும்னா எத்தனை வருஷம்டா அப்படியே காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது, அந்த மனுஷனும் பாவண்டா. ப்ளீஸ் don't include Dhoni in 11. He is already passed out. He has to sit and watch என்னது சிஎஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸை இனிமேல் உட்காந்து பார்த்தா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஏன்னா அவர் இனிமேல் வந்து கோச்சிங்கில் தான் யூஸ் ஆகும். வி நீட் மோர் இன்புட்ஸ் ஃப்ரம் ஹிம் இன் ஓரல் தான். ஆக்சுவலாக அவரோட பர்ஃபார்மன்ஸை வச்சுக்கிட்டே நம்ம எவ்வளோ நாள் தான் வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கிறது. அவர் இப்போ ஸ்டேடியம்க்கே வர மாட்டேங்கிறாருன்னா என்ன தோணுது, நான் இல்லாமல் ஜெயிங்கடான்னு தான் சொல்கிறாரு அவர். ஸோ அதை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணுவோம். Thank you. Bye-bye.